ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற லெவல்ல வச்சு செஞ்சுச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் அந்த 25,900 லெவல வந்து கண்டிப்பா ரீட்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான லெவல்ன்னு சொல்லிட்டு. ஸோ அத ரீட்டெயின் பண்ணி தான் க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. மார்னிங் வந்து அத பிரேக் பண்ற மாரி செல்லிங் போனாலும், திரும்ப வந்து ரெக்கவரி ஆயி தான் க்ளோசிங் முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு டவ் ஜோனும், நாஸ்டாக் வந்து ஒரு மாரி ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டே. இயர் எண்ட் க்ளோசிங் வருது. இயர்லி க்ளோசிங்கும் இதாக போகுது. ஸோ அது எதுவும் பையிங்ல போதான்னு தான் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் டே ஆஃப் த இயர் 2025. ஆ இப்போதைக்கு டவ் ஜோன், நாஸ்டாக் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கும் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து பேங்கிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்திருந்தாங்க. ஐடி வந்து பெருசா சப்போர்ட் பண்ணல. ஸோ அதுதான் மெயின் ரீசனு. ஓகேங்களா. மார்க்கெட் வந்து இதாகுறதுக்கு இன்னைக்கு வந்து பெருசா ரெக்கவரி ஆகாததுக்கு காரணம். ஆட்டோ செக்டார், மெட்டல் செக்டார் எல்லாமே நல்லா இருந்தது. எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி செக்டார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல ரெக்கவரி கிடைச்சிருந்திருக்கும். ஸோ நாளைக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ 25,900 நாளைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகப்போகுது. அத பிரேக் பண்ணுச்சுனா தான் 25,800. ஸோ இந்த 2 லெவலையும் அதிகபட்சம் பிரேக் பண்ண மாட்டான். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப ரெக்கவரி ஆவான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைடு கிடைச்சு, ஒரு 20 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி அப்படியே மொமெண்டம் பாசிட்டிவ் திரும்பிச்சு அப்படின்னா, செம்ம ராலி கிடைக்கும். 26,250 வரைக்குமே ராலி கொடுக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா. ஓகே. நிஃப்டி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் நாளைக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவ் நான் சொன்னேன்ல. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. ரீடெஸ்டிங் இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து போலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நேத்து. ஸோ இன்னைக்கு சப்போர்ட் எடுத்து தான் போயிருக்கான். ஒரு நல்ல நியூஸ் தான். நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து அப்படியே நாளைக்கும் வந்து கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, இன்னும் சூப்பரா இருக்கும் பேங்கிங்ல. ஸோ ஐடி சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு ஒரு செல்லிங் வந்தா கூட நியூ இயர் அன்னைக்கு திரும்ப ரெக்கவரி ஆச்சுன்னா கூட ஒரு நல்ல ராலி குடுக்கும். ஓகே. நல்லா தான் இருக்கு. ஐடி வந்து நல்ல ஹை போனதுக்கு ஒரு செல்லிங் போறதுனால தப்பு இல்ல. லாங் டெர்ம்க்குன்னு பார்க்கும்போது ட்ரெண்ட் நல்லா இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு 4, 5 நாளா மட்டும் செல்லிங்ல இருக்காப்ல ஐடி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரிலையன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் நெக்லைன் பிரேக் அவுட் எடுக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அந்த நெக்லைன் பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்ட வர்றான். ஓகேங்களா. அது எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா 1530 பிரேக் பண்ணணும். இப்போ 39ல இருக்கான். இன்னும் ஒரு 9 பாயிண்ட் பிரேக் பண்ணி கீழ செல்லிங் ஆச்சு அப்படின்னா, மொமெண்டம் வந்து செல் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல அந்த 30 பாயிண்ட் டச் பண்ணிட்டு திரும்ப அடுத்த ஸ்விங் மேல ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஏதாவது பிரேக் அவுட் இருந்தா மட்டும் தான் நம்ம ரிலையன்ஸ்ல சொல்ல முடியும். ஸோ ரிலையன்ஸ்ல வந்து நான் பார்த்துட்டு சொல்றேன். டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் அந்த ட்ரெண்டுக்குள்ள தான் இருக்கான். இன்னைக்கு அவன் வந்து பெருசா மூவ்மெண்ட் குடுக்கல. இன்ஃபோசிஸ் அவன் வந்து இன்னைக்கு அந்த ட்ரெண்ட வந்து தக்க வைக்கிறான்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு ஐடி செல் ஆனனால அவனும் வந்து இன்னைக்கு உள்ள தான் வந்திருக்கான். ஸோ அவனுக்கான அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1600ல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. இப்ப 21ல இருக்கான். 1600 இன்னும் 20 பாயிண்ட் வேணா செல் ஆகலாம். ஸோ இவனுக்கும் சப்போர்ட் இருக்கு. ஐடி இண்டெக்ஸ்க்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ அத டச் பண்ணிட்டு ரெக்கவரி குடுக்கவும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் நாளைக்கு நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு 2025ஓட ஒரு இயர் எண்ட் ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும் வந்து நேத்து வரைக்கும் எடுத்த ரெக்கார்ட் படி என்னன்னா, இந்த இயர் ஃபுல்லாமே அதாவது 2025ல மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 8% வந்து கெயின் ஆயிருக்கு. சென்செக்ஸ் அப்படின்ற மாரி தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அத அப்படியே தக்க வச்சு முடிச்சாங்கன்னா கூட நல்லாருக்கும். நாளைக்கு மூவ்மெண்ட்டே குடுக்கல. ஒரு பாசிட்டிவா அ 26,000ல க்ளோசிங் வச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. 25,900லேயே ஊசலாடிட்டு இருக்காப்படி. 26,000ல க்ளோசிங் வச்சா கூட அடுத்தடுத்து அப்படியே மேல ஏறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். இயர்லி க்ளோசிங் நாளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.